இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அன்றைக்கு பேதுரு எதுவுமே கிடைக்காம வெறும் படகுகளோடு ஏண்டா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு வலையை அலசி கொண்டு இருந்தார். அவர் மட்டும் இல்லை, 2 படகுல இருந்தவங்களும் அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் போட்டை தள்ளி நிறுத்துப்பா, நான் உட்காந்து பிரசங்கம் பண்ணட்டும். பேதுரு அதற்கு இடம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, போதகம் பண்ணி முடித்த பின்பு ஆண்டவர் பேதுருவுக்கு ஒரு காரியத்தை சொன்னார், நீ ஆழத்தில் போய் வலையை போடு. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ரொம்ப நாள் ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி என்ன பண்ணுறேன், வலையை போடுகிறேன் என்று சொன்னார். வலையை போட்டார். ஆண்டவர் அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை கொடுத்தார். மீன்கள் கொடுக்கப்பட்ட பொழுது அந்த ஒரு படகு மட்டும் நிரப்ப முடியல, நிறைய இருந்தது. உடனே தங்கள் கூட்டாளிகளுக்கும் சையை காட்டினார்கள். அவர்களும் வந்தாங்க. 2 படகுகளும் மீன்களால் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. வெறும் படகுகளை மீன்களால் நிரப்பினவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு, நம்முடைய பொருளாதாரத்தில் உள்ள வெறுமையை தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருடைய காரியம் என்ன தெரியுமா, அவருடைய வல்லமை என்ன தெரியுமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய களஞ்சியங்களை எல்லாம் சகலவித வஸ்துக்களினாலும் அதை கொடுக்கத்தக்கதாய் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில், நம்ம செய்கிற தொழிலில், வேலைகளில், பொருளாதாரத்தில் ஒரு வெறுமை, பொருளாதாரத்தில் ஒரு குறைவோடு நம்ம இருப்போம்னா, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வெறுமையான பகுதிகளை என்னுடைய ஐஸ்வர்யத்தினால் நான் நிரப்ப போகிறேன். பேதுருவினுடைய படகை நிரப்ப தேவனுடைய ஆலோசனை என்ன? எல்லாவற்றிலும் ஒரு ஆலோசனை அங்கு கொடுக்கப்படுகிறதே. இங்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்ன தெரியுமா? 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள். அல்லேலூயா. ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையின் ஆழத்துக்குள்ளே கடந்து வாங்க, உங்கள் பொருளாதாரம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். இயேசு அப்படி சொன்ன உடனே பேதுரு சொல்லுகிற காரியம் என்ன? உம்முடைய வார்த்தையின்படி. அப்போ ஆழத்திற்குள் வா என்று தேவன் ஒரு தேவ பிள்ளையை அழைக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையின் ஆழத்திற்குள்ளே வாருங்கள். கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது எல்லாம் ஒரு கரையின் அனுபவம். என்றைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அதுதான் ஆழத்தின் அனுபவம். அதனால தான் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது.